ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கு யூஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சாக்கோ சிப்ஸு, ஒரு டம்ளர் பால், பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ், சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, கொக்கோ பவுடர். அப்புறம் நம்ம இதை குக்கரில் தான் பண்ண போகிறோங்க. இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் சின்னதாக பிச்சு போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அது மேலே இந்த பாத்திரத்தை வைங்க. நல்லா மெல்ட் ஆயிரும். ஒரு 5 to 6 மினிட்ஸில் மெல்ட் ஆயிருங்க. பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உள்ள கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அப்புறம் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்களா? இது கூட நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக வரும். இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு தாங்க. நான் நாட்டு சர்க்கரை தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட ஹஸ்கா சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை இன்னும் அந்த பாக்ஸில் இன்னும் 2 டைம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு. அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தான் விடணும். உள்ளே கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை இண்டக்ஷனில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. பாத்திரம் ஃபுல்லாக பட்டர் தடவி விட்ருங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். என்கிட்ட ஒயிட் சாக்கோ சிப்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இண்டக்ஷனில் வைக்க போகிறோங்க. ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு குக்கரை. இதை வச்சு எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சுங்க இது பேக் ஆகி வரத்துக்கு. பாருங்கள், சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.